வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் துறை பள்ளிகள் சார்பா ஒரு கோரிக்கை வந்து நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. இது சம்மந்தமா வந்து சுட்டிக்காட்டுறது அரசுக்கு சுட்டிக்காட்டுறது தான் இந்த வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா, இப்ப தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்து வேலைக்கு போம்போது வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அ அங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த மாரி ஒர்க் பண்ணும்போது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க திடீர்னு அந்த ஜாப்லேருந்து தனியார் பள்ளி ஆசிரியர் வேலையிலேருந்து ரிலீவ் ஆகும்போது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து குடுக்குறதுக்கு ரொம்ப டிலே பண்றாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து புகார்கள சொல்லியிருக்காங்க. அது கோரிக்கை அரசுக்கு நானே கூட குடுத்துருக்கேன். அது சம்மந்தமா வந்து அ தனியார் பள்ளி சங்கங்கள் கூட செய்தியில வெளியிட்டிருந்தாங்க. அந்த மாரி வந்து தனியார் பள்ளியில வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வேலைக்கு எடுக்கக்கூடாது. கான்ட்ராக்ட் சைன் பண்றது சொல்லி, அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கு இப்போ புதுசா அமைஞ்சிருக்கிற பள்ளி கல்வித்துறை, தமிழக அரசு சார்புல அதுக்கு என்ன விளக்கம் குடுக்க போறாங்க? ஏன்னா வந்து அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வந்து பள்ளிகள் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வந்துட்டு அடுத்த கல்வியாண்டுக்கு வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்துட்டு போய் தனியார் பள்ளியில சேருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் குடுக்க போறீங்க? அப்படின்றத வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிடணும். இது மிகப்பெரிய இஷ்யூல கடந்த ஆட்சியில இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. இத அரசுக்கு நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். இருந்தாலும் கடந்த கல்வித்துறையில வந்து அத கண்டுக்கல. இப்ப இருக்கிற ஆட்சியாளர் அந்த இது வந்து கண்டுக்கிட்டு இந்த இஷ்யூக்கு வந்து சொல்யூஷன் குடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆ இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் இதுக்கு சம்மந்தமா ஒரு ஆர்டரே வந்து பாஸ் பண்ணணும் சிஎம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க் யூ.